नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया किसी एक निबंध पर निबंध लिखिए இந்த நிபந்து அப்படின்னா வந்து இது பொதுக்கட்டுரை ஜென்ரல் எஸ்ஸே இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு 4 கொடுத்து வந்து இனி ஒன்று கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக இதாக இருக்குது. வித்தியார்த்தி ஜீவன் அப்படின்னு வந்து மாணவருடைய ஜீவன வாழ்க்கை, வித்தியார்த்தினா வந்து மாணவருடைய வாழ்க்கை. இந்த வந்து இதை இந்த ஷார்ட்டாக நம்ம சொல்கிறேன். மாணவருடைய முதல் இந்த கதையில் என்ன இருக்குன்னா, மாணவருடைய நல்லொழுக்கம் மாணவர் வந்து தன் மனதை கட்டுப்படுத்தி பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும். பெரியோர்களிடம் மரியாதை செலுத்துவனாக இருக்க வேண்டும். பணிவு தூய்மை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்றதான் அந்த கதையில் வந்து சொல்லியிருக்கு. இது பிளேலிஸ்ட்டில் போங்க. இந்த ஜென்ரல் விஷயம் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் வந்து உயர முடியும். இதில் ஃபுல்லாக சுருக்கமாக இருக்குது. நீங்கள் அங்கே பிளேலிஸ்ட்டில் போனால் அங்கே விரிவாக ஃபுல்லாக அங்கே சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம். செகண்டு சம்யக்கா சதுப்யோக். சம்யக்கா சதுயோக் நேரத்தை வந்து நல்ல முறையில் என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும். நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிற நேரம் வந்து உண்மையிலே வந்து விலை மதிப்பற்றது. அதன் ஒவ்வொரு நிமிடமும் வந்து முக்கியமானது. நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு அதன் முறையாக பயன்படுத்துவது நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து அதிக வெற்றி வந்து நம்மளால் வந்து அடைய முடியும். தேர்டு கணதந்திர திவஸ். கணதந்திர திவஸில் வந்து குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தை பற்றி வந்து ஷார்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜனவரி 26 குடியரசு தினம் வந்து நம்ம பாரத நாட்டில் வந்து கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினம் நமது தேசிய விழா. குடியரசு என்பது ஒரு முக்கியமான சுதந்திர நாள் விழானா நம்ம சுதந்திரம் கிடச்சது இண்டிபெண்டன்ஸ் 1947. அது 47க்கு அப்புறம் தான் வந்து 1950 நம்மளுக்கு குடியரசு தினம் கிடச்சதுனால வந்து அது முழுமையான சுதந்திரம்னு சொல்லி நம்மளால் வந்து கருதப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஜென்ரல் எஸ்ஸேல. நான் 4மே இம்பார்ட்டன்ஸு. 4ல் ஒரு 3ஆக படிச்சிருப்பாங்க. 3ல் கண்டிப்பாக 2 டெஃபினட்டாக வரும். 4th வந்து கிருத்திம் உப்கிரக அப்படின்னு வந்து செயற்கைக்கோள். அதை பற்றி ஃபுல்லாக அந்த தலைப்பில் இந்த ஜென்ரல் எஸ்ஸே வந்திருக்கு. இது நமது பூமி வந்து சூரிய மண்டலத்தில் வந்து ஒரு கோள். அது சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருகிறது. எனவே ஒரு துணைக்கோளாகும். இது 2வது இயற்கை கோள்கள் மற்றும் ஒரு துணைக்கோளாகவும் கருதப்படுகிறது. படிச்சுட்டு வந்து ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 படிச்சுடுங்க. அதுலேருந்தே கண்டிப்பாக 2 வரும், பார்த்துங்க. இதே நீங்கள் பார்த்துங்க.
உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். நாங்கள் எல்லாமே ராசபாஷாவில் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் எல்லாமே நாங்கள் ரிவிஷனாக ஃபுல்லாக போட்டிருக்கோம். எல்லாம் பார்த்துங்க.